சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே மே மாதத்தில் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல வருட தாமதத்துக்கு பிறகு பயன்பாட்டுக்கு வரவுள்ள இந்த திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் கடற்கரை முதல் வேளச்சேரி வரை செயல்படுத்தப்படும் பறக்கும் ரயில் திட்டத்தை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை நீட்டிப்பதற்காக பணிகள் 2008 தொடங்கப்பட்டது. 495 கோடி மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கிய நிலையில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் 500 மீட்டர் நீள பணிகளை மட்டும் முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு வரும் மே மாதத்திற்குள் வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் இயக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தால் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என வேளச்சேரி சுற்றுவட்டார மக்கள் கூறுகின்றனர். இந்த வேளச்சேரி செந்தாமஸ் மவுண்ட் பறக்கும் ரயில் திட்டம் கிட்டத்தட்ட பல வருஷமாக இது ரொம்ப நாள் கடைப்பிடியே கிடக்கு. இந்த திட்டத்தினால பல லட்சம் பேர் பயன்படலாம். ஆனால் இந்த திட்டம் இன்னும் முடிக்காமல் இந்த திட்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போது இந்த திட்டம் வரப்போது எங்களுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் வேளச்சேரிக்கு போனோம், நாங்கள் தாம்பரம் போனோம் அப்படின்னும் போது இந்த சைடு நாங்கள் எங்கே வேணாலும் போகலாம். மெட்ரோ ட்ரெயின் எங்களுக்கு இருக்குது. இந்த பறக்கும் ரயில் இல்லாததுனால நாங்கள் ஆட்டோவில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த திட்டம் எங்களுக்கு வந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பறக்கும் ரயில் விடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் தாம்பரம் கேம்ப் ரோட் போகணும் நாங்கள். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஏறி தாம்பரம் போய் அங்கேருந்து நாங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து கூட நாங்கள் ஈஸியாக போயிடலாம். ஆனால் தாம்பரம் எங்கள் வீடு போகிறது ரொம்ப டிராஃபிக், ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த பறக்கும் ரயில் அந்த வேளச்சேரியில் உடனே சீக்கிரம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அந்த மேடாக கூட்டுறல சைடு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அங்கேருந்து எங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு. இது சீக்கிரம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2010 முடிய வேண்டிய இந்த திட்டம் பல ஆண்டுகள் கிடப்பில் இருந்ததால் தற்போது திட்டத்தின் மதிப்பீடு 730 கோடியாக உயர்ந்துள்ளது. பணிகள் நிறைவு பெற்ற பின் ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெற்று வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் இயக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரன் மற்றும் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.